தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் மலர் சந்தையில் மல்லிகை பூ கிலோ 5000ற்கு விற்பனையாகிறதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். மல்லிகை பூவின் இந்த விலை உயர்வுக்கு காரணம் என்ன சுப்பிரமணியன்? நேத்திக்கு மல்லிகைப்பூ இன்னைக்கு 5000க்கு விற்கப்படுகிற மல்லிகைப்பூ நேத்திக்கு எவ்வளவு விலைக்கு விற்கப்பட்டிருந்தது சுப்பிரமணியன்? சங்கரன்கோவில் மலர் சந்தையில் மல்லிகைப்பூ விலை கிடுகிடுவென உயர்ந்து கிலோ 5000 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ கனகாம்பரம்பூ 3000 ரூபாய்க்கும் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தாலும் பொதுமக்கள் மத்தியில மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. நேற்றையோட மல்லிகைப்பூ ரேட்டு 4000 ரூபாய்க்கு விற்பனையானது. குறிப்பா சங்கரன்கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிக அளவு மலர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. அந்த மலர்கள் அனைத்துமே சங்கரன்கோவில் மலர் சந்தைக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு ஏலம் மூலம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில கடந்த சில தினங்களாக மல்லிகைப்பூ விலை ரூபாய் 1000 ரூபாய்க்கு விற்பனையாகி வந்த நிலையில் நாளை பொங்கல் திருநாள் கொண்டாடப்படக்கூடிய சூழ்நிலையில் ஒரு கிலோ மல்லிகைப்பூ 5000 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. இதே போல பிச்சிப்பூ கனகாம்பரம்பூ ஆகிய பூ ஒரு கிலோ 3000 ரூபாய்க்கு விற்பனை ஆனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சங்கரன்கோவில் மலர் சந்தைக்கு நாள் ஒன்றுக்கு 5000 கிலோ மல்லிகைப்பூ வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது 300 கிலோ மல்லிகைப்பூவே வருவதால் விலையேற்றத்துக்கு காரணமாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் சங்கரன்கோவில் பகுதியில் பனிப்பொழிவு அதிகம் இருக்கனால மலர் சாகுபடி குறைந்ததனால மல்லிகைப்பூ மற்றும் பல பூக்களின் விலை அதிகமாக காரணமாக உள்ளது. கூடுதல் தகவலுக்கு நன்றி சுப்பிரமணியன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.